இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நடக்க போகிற டிப்ளமோ எக்ஸாம்ஸ் அக்டோபர் 2020 இப்போ நம்மளுக்கு வந்து 15th எப்போருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 15th டிசம்பர்லேருந்து நம்மளுக்கு டிப்ளமோ எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன் மோடில் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஆல்ரெடி ஏப்ரல் 2020 ஆல்ரெடி எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் யார் கட்டியிருந்தீங்களோ, அரியராக இருக்கட்டும், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் யார் கட்டியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே இந்த செமஸ்டர் அட்டன் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போது மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் டேட் கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது 14/12/2020 இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணவங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்க எல்லாருமே இந்த அரியர் ஃபீஸை நம்ம கட்ட முடியும். இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இது வந்து கிரேஸ் சான்ஸ், அரியர் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது 14 சீரீஸில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பீங்க. அவங்களுக்குள்ள ஃபீஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது, அதெல்லாம் கட்டியிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் டிப்ளமோ ஆரம்பித்த காலத்திலேருந்து அரியர் இருக்கிற எல்லாருமே ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் பர்டிகுலராக இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 5th செமஸ்டரில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த 5வது செமஸ்டருக்கான எல்லா சப்ஜெக்டும் எழுதலாம். அதுக்கடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரியர்ஸ், அதாவது 1st, 2nd, 3rd, 4th இருக்கக்கூடிய அரியர் சப்ஜெக்ட் என்னென்னவோ ப்ராக்டிக்கல் ஆகட்டும், தியரி ஆகட்டும் எல்லாமே அட்டன் பண்ணலாம். இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது 3rd செமஸ்டரில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, அரியர் வச்சுருந்தாங்க. அதாவது இதில் ஃபஸ்ட் இயர் அல்லது ஃபஸ்ட்டு செமஸ்டர் அல்லது செகண்ட் செமஸ்டரில் அரியர் வச்சுருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதலாம். இப்போ இருக்கக்கூடிய 3rd செமஸ்டர் சப்ஜெக்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, அது லேட்டராக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிற செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க செகண்ட் இயர் வந்து கரண்ட் சப்ஜெக்டை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரியர் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டைமிங்ஸ். ஸோ டைமிங்னு எடுத்துட்டோம்னா 3 பேட்சாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 to 12 ஒரு பேட்சாக எக்ஸாம் எழுத போகிறாங்க. தென் 12:30 2:30 வரைக்கும் ஒரு எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 3 to 5 வரைக்கும் 3 பேட்சாக எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு நாளைக்கு 3 எக்ஸாம் வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ இதில் இந்த 3rd செம்மிலேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், அதாவது தியரி சப்ஜெக்ட் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்னிங் செஷன் எழுதுகிற மாதிரி 10 to 12, அதாவது 2 மணி நேரம் தான் எக்ஸாம் நடக்குது. மார்க்ஸ் பற்றி இன்னும் சொல்லலை, பேட்டர்னை பற்றி இன்னும் சொல்லலை. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 2 hours அப்படின்னா 50 மார்க்ஸ் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ தியரின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தியரி சப்ஜெக்ட்டுமே, அதாவது டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் 3rd 6th செமஸ்டர் வரைக்கும் இருக்க தியரி சப்ஜெக்ட் எல்லாம் 10 to 12 நடக்குது. அதே 3rd 6th செம் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராக்டிகல்ஸ், அதாவது கரண்ட் செமஸ்டர் அல்லது தேர்ட் இயருக்கு கரண்ட் செமஸ்டர், இதுக்கு முன்னாடி அரியரில் ப்ராக்டிக்கல் ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12:30 to 2:30 டைம் டேபிள் வந்து இது கீழே அட்டாச்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ 12:30 to 2:30 வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. இதுவே ஃபஸ்ட் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் தான். அது தியரியாக இருந்துச்சுன்னா 3 to 5, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 to 5 PM தான் ஸ்டார்ட் ஆகி முடியுது. அதுக்கான ப்ராக்டிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா 12:30 to 2:30 நடக்குது. ஸோ ப்ராக்டிக்கல்னு எடுத்துக்கிட்டால் 12:30 to 2:30 தான். அது ஃபஸ்ட் இயர் ஆகட்டும், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சப்ஜெக்ட் எல்லாமே. தியரி மட்டும் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து மார்னிங், ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட் எல்லாம் 3 to 5 நடக்குது. ஸோ இதுதான் காமன் டைமிங்ஸ். ஸோ டைம் டேபிள் படி தயவு செஞ்சு என்னென்ன டைமிங்கில் உங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்ட் நடக்குது அப்படிங்கிறது, என்ன டேட்டில் நடக்குது அப்படிங்கிறது டைம் டேபிள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டைம் டேபிள் பார்த்துட்டு அதுக்கு ஸ்கீம், பழைய ஸ்கீமில் இருக்கிறவங்கலாம் அதுக்கான ஆல்டர்னேட் பேப்பர் ஏதோ ஈக்குவலன்ட் பேப்பர் என்னவோ அந்த ஈக்குவலன்ட் பேப்பரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டேட்டில் எழுதுங்க. தப்பாக எழுதிட்டிங்கன்னா அது அரியராக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், எக்ஸாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஒரு தடவை 2 தடவை இந்த ஈக்குவலன்ட் பேப்பர் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக காலேஜில் அதை வந்து செக் பண்ணி அதை அட்டன் பண்ணுங்கள். தென் தேர்ட், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி ஆன்லைன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எழுதுறது, போர்ட்டலில் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலோட
மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பு ஓப்பன் ஆகிடும். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு டச் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும். ஜாயின் கிளாஸ், க்ரியேட் கிளாஸ் அப்படின்னு 2 கேட்கும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போ ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 விதமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதாவது ஒன்று, உங்களுக்கு இமெயில் ஐடி வச்சு உங்கள் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி வந்து இது அனுப்பிச்சிருப்பாங்க, லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. மெயிலில் போய் அதன் மூலமாக ஜாயின் பண்ணலாம். அதை விட ஈஸியான ப்ராசஸ், உங்களுக்கான கிளாஸ் கோடு உங்கள் ஃபேக்கல்ட்டியிலேருந்து அவங்கள்ட்டருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் கிளாஸ்ன்னு கேட்கும். அதில் யூஸிங் கிளாஸ் கோட் அப்படிங்கிறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் கோடை அங்கே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து போட்டாலும் சரி, இல்லை டைப் பண்ணிங்கனாலும் சரி, அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் அந்த சப்ஜெக்டோட கிளாஸ் ரூமுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபேக்கல்ட்டியோட கிளாஸ் ரூமுக்கு கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 5 அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ 5 கிளாஸ் ரூமில் நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கணும். ஒரே ஆப்பு தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி ஜாயின் கிளாஸ் 5 தடவை கொடுக்கும்போது 5 கோடு உங்கள் 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 கோடு உங்கள் ஸ்டாஃப்கிட்டேருந்து வாங்கி அந்த கோடு என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 கிளாஸில் ஜாயின் பண்ணிக்குவீங்க. 10 இருந்துச்சுன்னா 10 கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாம் அன்னைக்கு காலையில், இப்போ 10:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10 o'clock நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு உள்ள கொஷின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கொஷின் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். 1/2 hour முன்னாடி இருந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் அன்றைக்கி எழுதிக்கலாம். ஸோ எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஆன்சர் ஷீட்டை பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் அடுத்த கிளாஸில், அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பு அதெல்லாம் நான் தெளிவாக போடுறேன். ஸோ அந்த பிடிஎஃபை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு கீழேயே அடுத்தது அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகும். அந்த ஃபார்மில் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேமு, இன்ஸ்டியூஷன் கோடு, என்ன சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் போட்டுட்டு கேல்குலேட்டரில் இதெல்லாம் என்டர் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக அட்டாச் யுவர் ஃபைல்னு ஒன்று கேட்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச அந்த ஆன்சர் ஷீட்டோட ஃபைலில் ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் வைஸு, அதை ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட சப்ஜெக்ட் கிளாஸ் ரூமுக்குள்ளே போய்டும். இந்த இடத்த ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது, கரெக்டான அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் போய் அப்லோட் பண்ணுறீங்களா, அந்த சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் ரூமுக்குள்ளே தான் போய் கொஷின் டவுன்லோட் பண்ணுறீங்களா, ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறீங்களாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே அதுக்கான கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் தான் கொஷின் எடுக்கணும். அதே போல் அப்லோட் பண்ணும்போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணிக்கோங்க, என்ஷூர் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுங்கள். மாற்றி நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவீங்கன்னா வெவ்வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய் பண்ணிவிடுவீங்க. அது யூஸ்லெஸ் ஆகிடும். திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களோட இன்னொன்று முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டைமிங் கொடுக்குறாங்க 1 hour அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமிங்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட ஆன்சர் ஷீட்டை அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும். ஸோ அது டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா லேட் சப்மிஷன் வரும். ஸோ அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆப்சண்ட்டாக கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்படி எழுதணும், எத்தனை பேஜ் எழுதணும், என்ன யூஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக இனிஷியலாக எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் மட்டும் இப்போ போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை தெளிவு பண்ணிவிட்டு எக்ஸாமுக்குள்ளே போங்க. தேங்க்யூ.